இவர்கள் எல்லாம் நம்முடைய உதவியாளர்கள் என்று இறைவனை குர்ஆனை சொல்லி தந்தான். ஏன் ஹதீஸோட நிறுத்தி இருந்தா அந்த ஹதீஸ் லைஃப் இந்த ஹதீஸ் லைஃப்னு சொல்லி ஏதாவது விவகாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். நல்லடியார்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் தானே அருமை தோழர்கள் எல்லாம் தங்களுக்கு தேவை என்று வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அணுகினார்கள். மழை வேண்டும், செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். மழை பொழிகிறது. மழை நிற்க வேண்டும், அதையும் அங்குதான் முறையிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், மழை நிற்கிறது. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதுவானாலும் அங்கே சென்று என் முறைவிட வேண்டும். இந்த சஹாபா பெருமக்களுக்கு எல்லாம் தெரியாதா? இறைவன் சொன்னானே, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வரும். அந்த அளவிற்கு இறைவன் உங்களையெல்லாம் வியாபித்து நிற்கிறான். மேலும் இறைவன் சொன்னான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்க இருந்தாலும் இறைவன் உங்கள் கூட இருக்கிறான். மேலும் இறைவன் சொன்னான், ஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு நோக்கிலும் அங்கே இறைவன் இருக்கிறான். இந்த வசனம் எல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு தெரியாததால் தான் தங்களுடைய தேவையை சொல்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோக்கி சென்றார்களா? இந்த வசனங்கள் நன்றாக தெரியும். இறைவன் கூட இருக்கிறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், மனிதனுடைய உயிர் நாடி நரம்பை விடவும் மிக அருகிலே இருக்கிறோம் என்று இறைவன் சொல்லி தந்தானே. அந்த வசனங்கள் சஹாபா பெருமக்களுக்கு தெரியும், உணர்ந்துதான் வைத்திருக்கிறார்கள். இறைவன் கூட இருக்கிறான், நம்முடைய உயிர் நாடி நரம்பை விடவும் அருகிலே இருக்கிறான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முறையிட்டாங்க. ஏன்? நாம் கேட்டால் இறைவன் துஆவை அங்கீகரிப்பான். ஆனால் உடனே கொடுப்பான், அல்லது தாமதமாக கொடுப்பான், அல்லது கொடுக்காமல் இருந்து இதனுடைய பலனை மறுமையிலே கொடுப்பான். ஆனால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை ஏந்து விட்டால் அந்த கைகளை இறைவன் வெறும் கைகளாக திருப்பி அனுப்ப மாட்டான் என்கின்ற உண்மையை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் எந்த ஒரு தேவையானாலும் ஓடி செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. ஒரு சஹாபிக்கு கண் பார்வை தெரியவில்லை, அல்லாஹ்ட்ட கேட்கணும் தான் நம்ம சொல்லுவோம், அப்படித்தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி தான் அந்த தோழர் செல்கிறார். எனக்கு கண் பார்வை வேண்டும், துஆ செய்யுங்கள் என்கிறார். அல்லாஹ் தான் செய்யறான். எந்த ஒரு செயலையும் இறைவன் தான் செய்ய வேண்டும். இறைவனை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. ஆனா அந்த காரியத்தை இறைவனிடம் நேரடியாக நாம் பெறுவதை விட இறைவனுடைய நேசர்கள் மூலம் பெறுவது என்பது எளிது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட மக்களா வாழ்ந்த போது மட்டுமல்ல, மக்களுடைய பார்வைட்டு மறைந்ததன் பின்னாலும் கூட தேவை என்று வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி செல்கிறார்கள், முறையிடுகிறார்கள். பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் கடும் பஞ்சம் நிலவுகிறது. மழை வேண்டும் என்கிற எண்ணம் வந்தபோது ரவ்தாவை நோக்கி செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் என்று அழைக்கிறார்கள். பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இஸ்தஸ்கீ உம்மத்திக்கு, உங்கள் உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவண செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்டு விட்டு திரும்பி வருகிறார்கள். கனவிலே காண்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மழை பொழியும். பைஹக்கியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனவிலே கண்டது ஆதாரம் அல்ல, ஆனால் ஒரு சஹாபியினுடைய செயல் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. தனக்கு தேவை என்று வருகின்ற போது ரவுலா ஷரீஃபை நோக்கி செல்கிறார்கள். யார சூழலா என்று அழைக்கிறார்கள், தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறார்கள் என்றால் மார்க்கம் இப்படித்தான் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிகிறோம். நமக்கெல்லாம் மார்க்கம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பின்னால வந்து வந்து கடைசியவன் சேர்ந்து இருக்குது. ஆனா சஹாபா பெருமக்கள் அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் இருந்து பாடங்களை நேரடியாக பயின்றவர்கள். அந்த சஹாபா பெருமக்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் அது மார்க்கத்திலே வரவேற்கப்பட வேண்டியது, ஆமாக்கப்பட வேண்டியது என்பதுதான் நமக்கு புரிகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால ஒழுங்கா புரிஞ்ச பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா இது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் விளக்கம் கேட்டால் சரியான விளக்கம் கிடைக்கும். நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் கேட்கும் பொழுது அவங்க எதை நினைக்கிறாங்களோ சொல்லிடுறாங்க. அது நம்முடைய தோல்விக்கு காரணம் அமைஞ்சிருது. யார்கிட்ட எது கேட்கணும் அவங்ககிட்ட தானே கேட்கணும். அதான உலக நடப்பிலும் கூட ஒரு ஆளுக்கு அவருடைய மனைவிக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை. என்ன காரணம் சொன்னா, இவரு அந்த அம்மா சமைச்சு வைக்கிற சாப்பாடை எப்ப பார்த்தாலும் குறை பேசுவார். அது சரியில்லை, இது சரியில்லை. அப்ப சண்டை வராம என்ன செய்யும்? இதுதான் காரணம். ஒரு நாள் இவர் தன்னுடைய நண்பர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டாரு. ஏன்பா எப்ப பார்த்தாலும் எனக்கு மனைவிக்கு சண்டையா இருக்குது, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க ஒரு வழி சொல்லு. அப்ப அந்த நண்பர் சொன்னாரு, இந்த குறை பேசுறத விட்டுரு, இனிமே அந்த சாப்பாட்டை நல்லா புகழ்ந்து பேசு, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. சரின்னு ஒரு வீட்டுக்கு வந்தாரு. அந்த அம்மாவை சாப்பாடை கொண்டு வந்து வச்சுச்சு. சாப்பாட ஆரம்பிச்சாரு, புகழவும் ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பாடுண்டா இதுதான் சாப்பாடு, என்ன ருசி அப்படின்றாரு. சால்னாண்டா இதுதான் சால்னா, என்ன டேஸ்ட் அப்படின்றாரு. இப்படி ஒவ்வொன்னா இவர் புகழ புகழ அந்த அம்மாவுக்கு ஆத்திரமா வருது.
ஆனா பாவி, இவ்வளவு நாளா நான் சமைச்சு வச்சேன், அது சரியில்லை இது சரின்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்ப இன்னைக்கு பக்கத்துல உள்ள வாங்கி வச்சேன், இன்னைக்கு பார்த்தா நீ புகழ்ற அப்படின்னு சொல்ல. ஆனா இருந்தாலும் தெரியாம தான் செஞ்சார், தெரியாது. ஆனா சிலர் இருக்கிறார்கள் தெரிந்தே செய்வார். பக்கத்துல உள்ள எல்லாம் வந்திருக்கு நல்லா தெரியும், அப்பதான் விவகாரத்தை ஆரம்பிக்கிறது. ஏன்னா விவகாரம் பண்றேன் வீட்டுக்கு வர்றது. அந்த அம்மா ஒரு நாள் முட்டை அவிச்சு வச்சுச்சு, விவகாரம் பண்றதுனால வீட்டுக்கு வர்றாரு. அவரு கேட்டாரு, இன்னைக்கு நீ ஆம்புலன்ட் போடுவேன்னு நினைச்சேன், என்ன நீ அவிச்சு வச்சிருக்க அப்படின்றாரு. அந்த அம்மா அடுத்த நாள் ஆம்புலன்ட் போட்டு வச்சுச்சு. அந்த அன்னைக்கு விவகாரம் பண்ணதாலும் வர்றாரு. அவரு சொல்றாரு, இன்னைக்கு முட்டையை அவிச்சு வைப்பேன்னு நினைச்சேன், ஆம்புலன்ட் போட்டு வச்சிருக்காங்கிறாரு. என்னடா இவருனால பெரிய இதா இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு முட்டையை அவிச்சு இன்னொரு முட்டையை ஆம்புலன்ட் போட்டு வச்சாச்சு. இன்னைக்காவது இவரு எதுவும் சொல்லாம சாப்பிடுன்னு சொல்லி விடுவாரா? வர்றது விவகாரம் பண்ணதானே. வந்த உடனே சொன்னாரு, அது என்ன அவிச்சு வைக்க வேண்டிய முட்டைய ஆம்புலன்ட் போட்டு வச்சிருக்க, ஆம்புலன்ட் போட வேண்டிய முட்டைய அவிச்சு வச்சிருக்கேங்கிறார். ஏன்னா விவகாரம் பண்ண விட வந்துட்டேனால. அதனால தெரிந்தவர்களிடம் எதுவும் கேட்க வேண்டும், தெரியாதவன் கேட்கக்கூடாது. குர்ஆனுடைய வசனங்கள் உண்மை பொருள் என்ன, ஹதீசுகள் உண்மை பொருள் என்ன, அவுது சுன்னா வல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்களிடம் கேளுங்கள், உண்மை பொருளை சொல்லுவார்கள். இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை வழங்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் இறைவனுடைய மஹப்பத் கடமையாகிவிட்டது. அது ஒரு நற்செய்தி. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மடியிலே வைத்துக் கொள்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்னொரு மடியிலே வைத்துக் கொள்கிறார்கள். இறைவனிடம் வேண்டுகோள் வைக்கிறார்கள், இறைவனே இன்னி உஹிப்புஹுமா, இந்த இருவரையும் நான் நேசிக்கின்றேன், ஃபஅஹிப்புஹுமா, ஆகவே நீயும் இந்த இருவரையும் நேசிப்பாயாக. இத்தோட நிறுத்திக் கொள்ளல, அதுக்கு அடுத்து இன்னொரு துஆ செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன தெரியுமா? அஹிப்ப மன் யுஹிப்புஹுமா, இறைவனே இந்த இருவரையும் யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள் என்றால் அது இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதிலே இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஹஸரத் ஹசன் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களையும் நேசித்தால் இறைவனுடைய நேசம் கிடைக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நாம் நேசம் கொண்டதனுடைய வெளிப்பாடுதான் இந்த விழா. இந்த விழாவிலே நாம் வருகை தந்தது, நல்லவற்றை கேட்டது. ஆகவே இறைவனுடைய மஹப்பத்தை நாமெல்லாம் பெற்ற வண்ணம் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்கின்ற பெரும் நசீபை பெற்றிருக்கிறோம். இது போன்று பல மேடைகளிலும் பல கூட்டங்களிலும் நல்லவற்றை கேட்க வேண்டும். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்திலே கொள்கையிலேயே நிலைத்திருக்க வேண்டும். காலமெல்லாம் இறைவன் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் பிள்ளைகளையும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் கொள்கை கோட்பாட்டிலேயே இருக்கின்ற நல்ல பேற்றினை இறைவன் நமக்கெல்லாம் வழங்கிடுவானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமா தய்யிபாவின் ரகசியங்கள், நூரே முஹம்மதின் மகத்துவங்கள், நப்சின் வகைகள், இன்னும் பல பல விளக்கங்கள் அந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே பரத்த வேண்டும். அற்புதமான நூல், எல்லோரும் வாங்கி பலன் அடையுங்கள். ஞான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஞான கோட்டைக்குள் பிரவேசிக்கின்ற பேட்டினை நீங்கள் பெறுவீர்கள். அதனுடைய விலை ரூபாய் 50 மட்டும், குறைந்த பிரதிகள் மட்டுமே உண்டு. நீங்க எல்லோரும் வாங்கி பலன் அடையுங்கள் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தசோப ரஹ்மானி என்பது உருதுவிலே வெளிவந்த நூலின் தமிழாக்கம். இது உருதுவிலும் இருக்கிறது. உங்களுக்கு எந்த மொழியிலே படிக்கிறதுக்கு ஆவல் இருக்கிறதோ, உங்களுக்கு அதிக தகுதி இருக்கிறதோ அந்த மொழியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். உருது மொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியும் இருக்கிறது. அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய நூல் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். புதிய பயணம் என்கின்ற மாத இதழ் சென்னையிலிருந்து ஏறத்தாழ ஓராண்டுக்கு மேலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிலே அரசியல், சமூகம், கொள்கை, அகீதா, மார்க்க சட்ட திட்டங்கள் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்கள் உள்ளடங்கிய ஒரு அற்புதமான மாத இதழ். அதனுடைய வருட சந்தா 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுத்துட்டீங்களாக்கா ஒவ்வொரு மாதமும் 12 புத்தகங்கள், ஏன்னா ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் உங்களுடைய வீடை தேடி வந்துவிடும் அந்த புத்தகம். விரும்புவர்கள் சந்தா 100 ரூபாய் கொடுத்து உங்களுடைய முகவரியையும் தெளிவான முகவரியை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி